நல்லா பனி வேறு பெய்யும் போல், நல்லா குளிராக இருக்குது. அணில் வேறு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி அணில் கடிக்காமல் பாதுகாக்கிறதுன்னு அது பாருங்கள். குக்கிங் வீடியோஸ் வந்து அது பாருங்கள். ரெண்டு பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளாங்க. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாகவே நல்லா இருக்குது கிளைமேட், வந்து ஃபுல்லாக மேகமூட்டமாக தான் இருக்குது. நல்லா சின்ன கூலிங்காக இருக்குது, காற்று வருது, நல்லா பனி பெய்யுது போல். உங்கள் ஏரியாலலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 10 பேர் பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளாங்க. பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு, நல்ல மேகமூட்டமாக இருக்குது சென்னையில். நாங்கள் இருக்கிற இடம் வந்து மாங்காடு. உங்கள் ஏரியாலலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி மாதுளம்பழம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள், சேனல் இருக்குது. அணில் வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா, என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். இது பாருங்கள் அத்திப்பழம். நிறைய வச்சு அத்திப்பழம். இது ஒரு கட்டிங்ஸ் எடுத்து இங்கேருந்து ஒரு கட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், அதுவுமே பிடிச்சிருக்கு. இதுதான் பீட்ரூட் கொய்யா, பூ வச்சு வச்சு கொட்டிகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசானப்போ காய் பிடிக்கும். இந்த சீத்தாப்பழம் பாருங்கள், துளுத்து வர ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து நான் ஆலிவேரா கொஞ்சம் அரைச்சி இதில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் துளிர் விட ஆரம்பிக்குது பாருங்கள். வாழை மரம்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. இது மொட்டை மாடியில் இருக்க செடி, மாங்காய் செடி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மாங்காய் செடி, திராட்சைலாம். அது கட் பண்ணுங்க, என்ன கூப்பிட்டேன் கீழே தான் எடுத்துகிட்டு வராங்க தானே. யாரும் லைக் பண்ணுங்கள்.